ஸோ வெல்கம் கைஸ். எல்லாம் என்னன்னா நம்ம டிராகன் இருந்த டேங்க் எம்டியாக இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு தான் கைஸ் மீன் விட போகிறோம். ஸோ அது இல்லாமல் அந்த டேங்கை இன்னைக்கு வேறு லெவலில் மறுபடியும் ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த வாட்டி அதில் விட போகிறது வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம டோலு அப்புறம் நம்ம கன்னியாகுமரி கண்ட்ராக்ட் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டானு கைஸ். ஸோ வீடியோ நல்லா ஜாலியாகவும் போகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம டிராகன் இருக்க வரைக்கும் எப்படியோ இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேன் வந்து கூடு கட்டி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை தான் கைஸ் இன்னைக்கு ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணது இல்லாமல் சொன்ன மாதிரியே இதில் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான் போட போகிறோம். ஸோ அது என்ன மான்ஸ்டர்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணிடவே செஞ்சிடாங்க. கன்னியாகுமரி கண்ட்ராக்கு ஆரம்பிக்கலாமா? கண்ட்ராக்ட்ண்ணா கலக்குங்க. கண்ட்ராக்ட் கொண்டு போங்க. எதை சூடியும் வாய சூடியது ஆமாம், சும்மா ஒரு தண்ணி பம்பு இல்லை கைஸ், அதனால தான். ஸ்கிப் பண்ணு. வருதா? நிறைய வருது. இல்ல கைஸ், ஒரு வழியா போராடி தண்ணி வெளியில வர ஆரம்பிச்சிட்டு ஒரு பக்கெட் வச்சு குறைவேன். இதுல ஊத்துவோம், ஃபில்டர் ஆகி வைக்கவும். கைஸ், கோழி வித் கோழி குஞ்சு, ரூபி வித் ரூபி குஞ்சு. நம்ம டிராகன் போனதை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு? நம்ம டிராகன் இருக்கிறதெல்லாம் நல்லா இருந்து, அதுக்கப்புறம் தொட்டியே வெறிச்சு ஓடி போய் கிடக்கு. இதுல ஒரு மான்ஸ்டர் விட போறோம். என்ன மான்ஸ்டர் நீ நினைக்க? நான் அலிகேட்டருக்காரன்னு நினைக்கேன். எல்லாம் அரப்பையுமா அது இந்த தொட்டிலே விடுவோம். சின்னதில் வாங்கி விடுவோம்னு நினைக்கேன். கோரி ஊத்து. கோரி ஊத்துட்டேன். சவுண்டு போடாங்களா, வக்கு வக்குன்னு உங்க சவுண்டு தான் கேக்கு. சவுண்டு போடாது. தண்ணி ஊத்தான் நிறைய மாட்டீங்களா? டப்போ வடை, டீ காப்பி வடை 5 ரூபா, ஒரு கிளாஸ் 5 ரூபா. தண்ணிக்கு கலரை பத்தியா கைஸ்? இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, இது இன்னைக்கு கழுவுறோமா, கரெக்டா 2 நாள்ல பாருங்க இது எப்படி இருக்குன்னு. மறுபடியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து புதினா டீ. நாங்க புதினாலாம் போடுவோம். அங்க 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 கம்மி பிடிச்சிக்க. பிடிச்ச அப்படி தண்ணியை மட்டும் வெளியில எடு. பிடிச்சிக்க, கீழே விட்டுறது. லக்ஸ் சோப் போட்டு என்ன கழுவ போறோம். அப்படி இன்னும் ஆட்டிமையா இருக்கு. நீங்க காட்டுனீங்க அது ஆட்டிமே இல்ல, பிளட் வார்ம்ஸ்ல. அம்மா கழுவிடுமா? கைஸ், உள்ள வந்து பாருங்க, பிளட் வார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. பிளட் இது பாருங்க. இதெல்லாம் பிளட் வார்ம் தான். இது இதெல்லாம் பிளட் வார்ம் தான். என்ன இருக்கு பாருங்க, இது காட்டல. அதை எடுத்து கப்பீஸ்க்கு போட்டு விடுவேன். தள்ளு, இங்க வந்து பாருங்க எப்படி சாப்பிடுது. சரி, தானே இதை கழுவும். ஏன் போக மாட்டுதா?
கன்றாக்கு இது கொத்த வேலை கிடையாது. சுரண்டி கம்பெல்லாம் எடுத்துடக்கூடாது. கன்றாக்கு உங்களோட கருத்து என்னது? என்னோட கருத்து இதை நீட்டாக வைக்கணும். வீட்டுக்கு போல வீட்டுக்கு போ. வெயில் தான் அடிக்க கூடாது. கருத்து கேட்டா நீட்டா வைக்கணும். கருத்து கருத்து கேட்டா வெளியிலே லைட்டாக கழுவிடுவேன் சைடும். கருத்துன்றது நீட்டா வைக்கணும். கைஸ் ஒரு வழியா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. தண்ணி தொண்டையில் கிச் கிச். அது போகாதுல, அது ஸ்டிக்கர். போதும் வா. வாங்களா. கைஸ் ஃபைனலாக டேங்கை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை இனி செட் பண்ண தான் போகிறோம். எப்படி தூக்கி வச்சுங்க, அப்படி சுற்றியாக்கும் போகணும். மேலோடைய போயாக்கும் வைக்கணும். தொட்டியார் கடைசி பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்துட்டா சரிதான். எப்படி தூக்கு தண்ணே தூக்கி தருமா உள்ள வெளியில காலெல்லாம் பிடிச்சி இதில் விட போகிறோம். சும்மா சும்மா அக்கா விட்டுட்டேன். இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடுவோம்மா. இதில் மோட்டர் எடுத்து அதில் வச்சு பாரு, மேலே போகுதானே. எந்த மோட்ரு? அந்த மோட்ரு அதே உள்ளே இருந்து அப்படி தூக்கி எங்கே வச்சு பாரு. வருதுல்ல? வருது வருது. கைஸ் இது புதுவிதமான டெக்னாலஜி பார்த்துக்கங்க. டெக்னாலஜியா ஆட்டாது, அது ஆல்ரெடி பிடுங்கிட்டு மொத்தமாக வந்துட்டு. சீக்கிரமே நம்ம சேனலில் இந்த பாண்டை வேறு லெவலில் ரெடி பண்ண போகிறோம் கைஸ். அந்த வீடியோ சீக்கிரமே வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம டேங்கில் பாதியார தண்ணி பிடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியுதா? அப்போ தான் நம்மளுக்கே யோசனை வந்துச்சு, உள்ளே ஒன்றுமே வைக்காமல் வச்சுருக்கோம். சும்மா பிளைனாக ரெடி பண்ணதுக்கு எதுக்கு நம்ம வீடியோ பண்ண தரணும்? ஆமாம் பத்தியானே. ஒரே ஒரு ஐடியா இருக்கு. நம்ம கன்றாக்கு வந்து செங்கலை சுள்ளடி கட்ட போறாரு. ஆமாம், விட கட்ட போற, வீடு கட்ட போறேன். நீங்க கெட்டுக, நீங்க உன் திறமையை காட்டுக. கெட்டுக பாருங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவை? சிமெண்ட் வேணுமா? சிமெண்ட் ஒண்ணும் வேண்டாம், 2 செங்கல் ஒரு சரட்டை எடுத்துட்டு வா பாப்பா. நீங்க உன் திறமைய. சரட்டை மண்டையில இருக்கு. இங்க வந்துச்சு கைஸ், சரட்டை மண்டையில இருக்கான், எடுக்க போயிருக்கான் பாருங்க. கைஸ் நம்ம கன்றாக்க பார்த்துக்கங்க, செங்கலை தேய்தேன்னு போட்டு தேய்ச்சி கழுவிட்டு இருக்கான். எதுக்குன்னா அவன் அதுக்குள்ள ஒரு வீடு கட்ட போறேன்னு சொல்லியிருக்கான். நம்ம டோலு என்னன்னா புதுசா நான் ஒன்று செஞ்சு தரேன், அது எப்படி இருக்கு பாருன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம் 2 பேர் பண்ணதுல எது சூப்பரா வருதுன்னு. மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி மீனும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா உள்ள இல்லை, தெரியுதா எவ்வளோ நேரம் இருக்குன்னு. இப்போ கைஸ் நம்ம டோலு இதே எடுத்து வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இது எதுக்குன்னு கூட தெரியல. பண்ண சமயம் பாருங்க கைஸ். கைஸ் நம்ம டோலு வேற லெவல்ல ஏதோ வேலை பார்த்தான், என்ன பண்றான்னு தெரியல, பார்ப்போம். கைஸ் ஃபில்டர்ல இருக்க அழுக்க பார்த்தீங்களா? பாசி பிடிச்சி ஃபில்டரே ஒரு டைப் ஆயிருச்சு. ஏதோ சோப்பு கலர்ல இருக்கு, இது என்னன்னு தெரியல கைஸ். இதை நம்ம இப்போ உள்ளாடி செட் பண்ண போறோம், வாங்க.
எப்படி கைஸ் பயங்கரமாக இருக்குது. செங்கலை கண்ட்ராக்டுள்ளது டூல்ஸே எடுத்துகிட்டு வரேன். ம் கண்ட்ராக்டு ஏதோ வேலை வந்துன்னு சொல்லி வேலையை பாதியில் போட்டுட்டு போயிட்டாங்க கைஸ். இப்போ அந்த சாதனத்தை வச்சு தான் நம்ம பேலன்ஸ் உள்ளதை நம்ம டோல் பே பண்ண போகிறோம். இப்போ கைஸ் மீன்களுக்கு வீடு தெரியுதா? சரி தண்ணி ஃபில் பண்ண போகிறோம் பாப்போம். மோட்டரை போட்டு விடு. பாசி சுற்றி வச்சு விட்ருமா என்ன கல்லு கடியில் தூங்கிட்டடாகும். என்ன மணி பிளான்ட்டை வச்சு விட்ருவோமா? மணி பிளான்ட் வச்சு விட்ருவோம். எடுத்துடும் கைஸ். இதில் ஒரு பிளான்ட் வைக்க போகிறோம். இப்போ கிரிக்கெட்டர் பார்த்தீங்களா, ராஜு சந்துரு எப்படி இருக்காங்கன்னு. இவங்க பாண்டையும் சீக்கிரமே ரெடி பண்ணணும் கைஸ், வளர்ந்துட்டாங்க ரொம்ப. அங்கே நீங்கள் கைஸ் டோலோ பிளான்ட்டு கொண்டு வந்துட்டான். பிளான்ட் மேலே வரணும்ல, இவன் தண்ணிக்குள்ளே வச்சா அழுவில போகும். என்ன ஆகும்? அழுவிடக்கூடாதுல்ல. பிளான்டா இல்லை நம்மளுக்கு. பட்ஜெட் ஸ்கல்ப்சர் கைஸ் நல்லா இருக்கா கைஸ்? தண்ணி வந்து ஃபுல்லாக இங்கே இதை எடுத்து கீழே மட்டும் வை கைஸ். தண்ணி ஃபுல்லாக ஆயாச்சு. இனி நம்ம மோட்டர் இங்கேருந்து எடுத்து 2 தான். டேங்கும் பயங்கரமாக இருக்குது. தரணே டேங்கை பற்றி என்ன நினைக்க? டேங்கு சூப்பராக இருக்குது. இனி மீன் வரைச்சமே தான் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். என்ன மீன் நீ நினைக்க? நான் அரப்பைமான்னு நினைக்கேன். அரப்பைமா இல்லை, இன்னும் வவ்வால் மீனா? அரப்பைமா தான், ஆனால் அரப்பைனால மினி சைஸ். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னு சொல்லு. இறாலா? அதே தான். நம்ம ஃபஸ்ட்டு விராலை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம புஷ்பாவும் ஸ்ரீவல்லியும் தாங்க சிங்கம் கொண்டு விட போகிறோம். புஷ்பாவும் ஸ்ரீவல்லியும் வர போகிறாங்க. அவங்களுக்கு புது வீடு கட்டியாச்சு. வீட்டில் டோர் மட்டும் கிடையாது, நம்ம செங்கல் வச்சு மறைச்சிக்கலாம். எதுக்கு மறைக்கணும்? புஷ்பாவும் ஸ்ரீவல்லியும் தூங்க வேண்டாமா நைட்டு? கைஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம டோலு பானை எடுத்துகிட்டு வந்திருக்கான். பானை கைஸ் பானையை கழுவி கொண்டு வந்துட்டான். கைஸ் பானை வைக்க போகிறோம். பானை இதில் வைப்போமா? இதிலே வை, நல்லா இருக்கணும். அதுக்கு கிட்ட வைக்க, வீட்டுக்கு கிட்டே. இது புஷ்பா வீடு, ஸ்ரீவல்லி வீடு. அப்போ விராலுக்கு தெருவில் நிற்குமா? விரால் வந்து இதுக்கு அடியில் போய் நிற்கும். ரிலீஸ் பண்ணிடுவோம். மோட்ரு ஃபில்டர் கழுவணும். என்னதை போட்டுரும். பெருசு போடலாம் கைஸ், டேங்கு பாதிக்கு இருக்கும் தெரியுதா? அதனால தான் இது பெரிய நம்ம பாண்டுக்கு வாங்கினது ஃபஸ்ட்டு. கைஸ் ஃபில்டரை ஒரு வழியாக கழுவி எடுத்து வச்சு. இங்கே ஏறா பொடிசு தள்ளி போடா. இந்த இதுக்கு டியூபத்துக்கு அந்த பைப்புக்குள்ளே விட்டுக்கு ஃபஸ்ட்டு. இது என்னது நீ ஒன்றுமே போடல. அது போகாது. இப்படியே சுட்டுருமா? கீழே அதில் அங்கே வை, முக்கில் வை. மாறான பேர் கைஸ் இனிமேல் மீனை ஆட் பண்ணிடுவோமா? பண்ணிடுவோமா? தன் பண்ணிடுவோம்.
கைஸ் தெரியுதா விரால் மீன் மண்டையிலலாம் அடிபட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. அது வந்து ஒரு பெரிய மீன்கிட்ட இருந்து அது தப்பிச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்தேன் கைஸ். அதை தான் காப்பாற்றி நம்ம பிடிச்சிருக்கோம். தெரியுதா எப்படி அடிபட்டிருக்குன்னு? நல்லா அடிபட்டிருக்கு. விடு. அதுக்கு ரொம்ப கைஸ் அடுத்து நம்ம ஸ்ரீவள்ளி தான் கைஸ். புஷ்பா ஸ்ரீவள்ளி பெரிய இடத்துக்கு போக போகிறாங்க. எப்படி இருக்கான் பாரு. மேலாம் புள்ளி புள்ளியாக இருக்கு. ஓடுதான் எங்கே ஓடுங்க? போட்டு போட்டு புஷ்பாவை பிடிச்சாச்சு. எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? கருகரன் இருக்கான் புஷ்பா. படத்தில் விளையாடுன்னு இருப்பான். இது கொஞ்சம் வெயில் படாததுனால கருத்துட்டு அவன் வெள்ளையாக தான் இருப்பான். ஸ்ரீவள்ளி வெள்ளையாக இருக்கான். ஆனால் ஓடுதான். தலையை மட்டும் திருப்பி போடுறோம். தண்ணி தண்ணி ரெண்டு ஏரியும் அங்கே கொண்டு விட்டுரும். புஷ்பா ஸ்ரீவள்ளி கைஸ் புஷ்பா ஸ்ரீவள்ளியும் கொண்டு விட்டுருவோமா? கன்றாகி எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்திருக்காங்க. புஷ்பா 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 ராஜ் புஷ்பா 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 ராஜ். என்னன்னு ஆச்சு? வர ஆளுக்கு கைஸ் அது முடியாமல் தான் கைஸ் இருக்கு. எப்போனாலும் என்னன்னாலும் ஆகலாம். ரொம்ப அடிபட்டிருக்கு. ஏதோ பெரிய மீன் கடிச்சு இப்படி ஆக்கி வச்சிருக்கு. புஷ்பா புஷ்பா வராலும் ஸ்ரீவள்ளி வராலும் தெரியல. ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க கைஸ். சேர்ந்து எப்படி இருக்கு வேறு டேங்கே வேற லெவலில் ஆகிட்டு. ஆமாம் இது வளர்ந்த பிறகு அதுக்குள்ளே போயிருந்தோன்னா மண்டை மாட்டிடும் மதர்னு. நம்ம எடுத்துக்கலாம்ல. ரெண்டாவது வெல்டிங் ஒர்க் ஷாப்ல இருந்து ஆளை கூப்பிட்டு. என்னது? வெல்டிங் ஒர்க் ஷாப்ல இருந்து ஆளை கூப்பிட்டு எடுத்துடலாம். இல்லை ஃபயர் சர்வீஸ் ஃபோன் அடிப்போம், வந்து எடுத்துருவாங்க. இந்த ஒருத்தன் பானைக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம புஷ்பா அந்த வீடை போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ இருந்த டேங்க் எப்படியோ மாறிட்டு. ஸோ ஒரு வழியாக நம்ம அந்த டேங்கையும் இன்றைக்கி ஃபைனலாக செட் பண்ணிட்டாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கன்றாக்கும் பாதியில் கலந்து போயிட்டாரு. எங்கே போனாருன்னே தெரில. ஸோ இது ஃபுல்லுமே நம்ம டோலு தான் ரெடி பண்ணியிருக்கான். ஸோ அந்த டேங்குக்கும் நம்ம டோலுக்கும் ஆல்ரெடி ரொம்ப பொருத்தம் உண்டு. ஏன்னா நம்ம மண்டை வீங்க ஃபுல்லாக பார்த்ததே நம்ம டோலு தான். ஸோ அந்த டேங்கு இப்போ எப்படியோ இருந்த டேங்க் எப்படியோ ரெடி மண்டை வீங்க பார்க்கறதுனால இவனுக்கு மண்டை லைட்டாக வீங்கிட்டு காய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ஆலில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ்.